இசைப்பிரியர்களுக்கு இசை ரசிகர்களின் அன்பான வணக்கங்கள். கரகரப்பிரியா என்ற தாயரகத்தின் வரக்கூடிய இசைராகங்கள் பற்றி பார்த்து வருகின்றோம். ஆபேரி பற்றி பார்த்தோம், ஆபோகி பற்றி பார்த்தோம், அடுத்து கானடா என்ற ஒரு ராகம் பற்றி பார்த்தோம். இவை எல்லாமே மிக இனிமையான பாடல்களை தாங்கிய ராகங்கள் என்பதனால் பட்டியலில் இனிமை கொண்ட பாடல்களை கொண்ட ராகங்களை பிரதானமாக எடுத்துக்கொள்கின்றோம். அதுபோக குறைந்த அளவில் விமர்சையான பாடல்களாக அறியப்பட்ட சிறு அளவில் எண்ணிக்கையில் பாடல்களை கொண்ட ராகங்களை பின்னதாக கொண்டு செல்வோம். இவ்வகையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மிகவும் இனிமையான பாடல்களை தாங்கிய புதிய ஒரு ராகத்தை பற்றி பார்க்க உள்ளோம். இந்த ராகம் சரி ம பனி சனி தனி பமகரி என்ற ஆரோகண ஊரணத்தை கொண்டுள்ளது. இதனை ஆரம்ப காலத்திலிருந்து அநேக பாடல்களை ருசித்து இந்த ராகம் பற்றி நாம் அறிய முடியும். இந்த ராகம் மிக இனிமையான காப்பி என்ற ராகமாக பெயரிட்டுள்ளார்கள். இதனுடைய ஆரோகணம் அவரோகணம் பற்றி பார்த்தோம். இது ஆரோகணத்தில் 5 ஸ்வரங்களையும் அவரோகணத்தில் 7 ஸ்வரங்களையும் கொண்டுள்ளது. இந்த ஆரோகண அவரோகணத்தில் இடையில் அந்நிய ஸ்வரங்களாக அந்தரகாந்தாரம், காகலி நிஷாதம் கலக்கும்போது இதன் இனிமை மிகவும் மெருகூட்டக்கூடியதாக வருகிறது. இதனை பாடல்களை நீங்கள் கேட்கும்போது அறியலாம். ஆகவே இந்த ராகத்தில் என்னென்ன பாடல்கள் உள்ளன என்பதை பற்றி ஏற்கனவே நாம் தெரிந்துள்ள பாடல்களின் ஒரு தொகுப்பைத்தான் வைக்கின்ற மொழியே நாம் புதிதாக பாடலை உருவாக்கவில்லை. ஸ்வரங்களை கோர்த்தோ இணைத்தோ அதன் விளைவை நாம் காணவில்லை. ஆகவே அன்பர்கள் ஆங்காங்கு ஒவ்வொருவரும் காப்பிராகத்தில் என்னென்ன பாடல்கள் தாங்கள் அனுபவித்துள்ளார்கள் என்பதனை நமக்கு கிடைத்த தகவலில் வைத்து நாம் ஒரு பட்டியலை தயாரித்து அந்த இனிமை எங்கும் உள்ளது என்பதனை உறுதி செய்கின்றோம். ஆகவே அன்பர்கள் இந்த காப்பிராகத்தின் இனிமையை பற்றி நாம் அறியும் போது மிக இனிமையாக உள்ளது. மிகவும் குறைவாக செல்லக்கூடிய ஒரு பாடலாக இது தெரிகிறது. குழந்தைகளை கெஞ்சக்கூடிய பாடல், சிறு செல்லங்களை கெஞ்சக்கூடிய வகையில் இந்த ஒரு உருக்கத்தை இது காட்டக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே இந்த காப்பிராகம் உண்மையிலேயே நடபைரவியை போல தெரிகிறது. சிறிய தெய்வதத்தை அங்கங்கே தொடும்போது நடபைரவி போல தெரிகிறது. இதனை எடுத்து செல்லும்போது பூரண கரகரப்பிரியாவின் குழந்தை என்று சொல்வதை விட நடபைரவியின் குழந்தை என்று கூட இதனையும் சொல்லலாம். பெரிய வேறுபாடு. தெய்வம் சிறிய தெய்வம் உபயோகித்தால் நடபைரவி உபயோகிக்கவில்லை என்றால் கரகரப்பிரியா. இவ்வாறாக அதன் விவரத்தை எடுத்து சொல்கின்றோம். நமக்கு பிரதானம் இனிமை. இந்த காகலி நிஷாதம் தொட்டு ஓடும்போதும் அந்தரகாந்தரம் தொட்டு ஓடும்போதும் இதன் இனிமையை மிக எளிமையாக நாம் அறியக்கூடும். உதாரணமாக பார்ப்போம் எனில் உங்களுக்கு பழைய பாடலாக எடுத்துக்கொண்டும் போது அன்னை என்ற படத்தில் பூவாகி காயாகி கணித மரம் ஒன்று என்ற பாடல் அருமையான காப்பிராகத்தில் அமைந்துள்ளது. அந்த சிவகாமி மகனிடம் சேது சொல்லி பட்டினத்தில் போதும் படத்தில் வந்த பாடல் சுசீலாமா பாடியது கோவர்த்தனம் இசையில் அருமையான காப்பிராக பாடலாக உள்ளது. ஜல் 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 எனும் சலங்கை ஒளி பாசத்தில் வந்தக்கூடிய பாடல் இந்த தாக்கத்தை. இந்த பாடல்கள் எல்லாம் பாருங்கள். அந்த காகலி நிஷாதமும் இந்த அந்தரகாந்தரமும் தொடும் இடங்கள் மிக இனிமையானவை என்று நாம் அறியக்கூடும். இதனை பற்றி முதலில் நாம் கூறிய ஆரோகண அவரோகணத்தை இந்த கீபோர்டில் இதன் ஆரோகணவுடன் நான் சொல்லிய சரி ம பனி சனி தனி தப மகரி என்று இந்த வருவதை இதன் ஒளியை வைத்து கேட்டு பாருங்கள். பிறகு இதனை காட்சிப்படுத்தி அதனை எவ்வாறு உபயோகிப்பது என்பது வருகின்றோம். இவ்வாறு இந்த ஆரோகண அவரோகண ஊடுவதை பார்க்கின்றோம். இந்த ஒரு பாடல் உதாரணமாக அந்த சிவகாமி மகனிடம் என்ற அந்த முன்னிசையை பார்ப்போம். அதன் ஓட்டம் எவ்வாறு இனிமையாக உள்ளது என்பதை லேசாக தெரிந்து கொள்வதற்காக பட்டினத்தில் போதும் படத்தில் கோவர்த்தனம் இசையில் சுசீலாமா பாடிய அந்த பாடலின் முன்னிசையை பார்ப்போம். எவ்வளவு இனிமையாக உள்ளது.
இது போலவே உதாரணமாக 3ஆம் பிறை என்ற படத்தில் இளையராஜாவுடைய இசையில் கண்ணே கலைமானே என்ற பாடலை பார்க்கும்போது இதே ராகத்தில் அமைந்துள்ளது தெரிகிறது. அதன் சாயலை பார்ப்போம். இதனை காட்சிப்படுத்தும் போது அந்த அந்தரகாந்தாரமும் காகல நிஷாதமும் தரக்கூடிய இனிமையை உண்மையிலேயே மிக ஒரு மனதை உருக்கக்கூடியதாக அமைந்திருப்பதை நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டும். ஆகவே ராகத்தின் ஆரோகண அவரோகணம் வரக்கூடிய ஸ்வரங்கள் இந்த போர்டில் பார்ப்பது போல நீங்கள் எளிதாக கரகரப்பிரியாவில் வரக்கூடிய ராகங்களில் ஸ்வரங்களில் சரி மாப ஆரோகணத்தில் காந்தாரம் மறைகிறது, தெய்வதம் மறைகிறது. அவரோகணத்தில் அனைத்து ஸ்வரங்களும் வருகின்றன. ஆனால் நீ த நீ என்று இந்த வக்கரமாகி அங்கு ஓடுவதை அறிகின்றோம். இதில் குறிக்கப்படாத கைசி காகலி நிஷாதமும் அந்தரகாந்தாரமும் இடையில் வருவதை பாடல் இசைக்கும் போது நாம் அறிய முடியும். ஒரு உதாரண பாடலாக பாசமலர் என்ற படத்தில் பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன் நான் அதை காணவில்லை என்ற ஒரு பாடல் நீங்கள் இனிமையான பாடலை கேட்டிருப்பீர்கள். அந்த பாடல் இந்த ராகத்தின் அமைப்பில் அடிப்படையில் அமைந்துள்ளது என்பதனை இங்கு அதனை பின்னோக்கி பார்ப்போம். இங்கு உதாரணமாக தங்கள் பார்வைக்கு இது ஒரு கட்டை சுருதியில் ஷட்ஜம், ரிஷபம், மத்தியமம், பஞ்சமம், காகலி நிஷாதம், மேல் ஷட்ஜம் இவருள்ளது. இதை தாங்கள் ஏற்கனவே அறிந்துள்ளீர்கள். இது பற்றி இதனை பின்பற்றி தான் நாம் இந்த பாடலை சேர்க்க உள்ளோம். கைசி நிஷாதம், அந்தரகாந்தாரம் இவைகளெல்லாம் அந்நிய ஸ்வரங்களாக வரக்கூடும். இதனை செய்து பார்ப்போம். இது இனிமை என்று இவ்வாறு நம்ம இசைத்து பார்க்கும்போது ஸ்வரங்கள் தங்கள் பார்வைக்காக எம்மாதிரியாக இனிமையாக அது கொண்டு சேர்கிறது என்பதை பற்றி அறிய முடிகிறது. இது காப்பி ராகத்தின் ஸ்வர அமைப்பு, ஆரோகணம் அவரோகணம்
அது காட்டக்கூடிய இனிமை என்பது பற்றிய ஒரு விவரங்களுக்காக இதனை நாம் பார்க்கின்றோம். இனி இந்த ராகம் சார்ந்த பாடல்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் என்னென்ன பாடல்கள் வந்துள்ளன என்பது பற்றிய ஒரு பட்டியலை நாம் பார்க்க வேண்டும். அது அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளில் பார்ப்போம்.